ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணத்தை கண்டு பயப்படுகிற அல்லது அதை குளிப்பாட்டுவதற்கோ கபன் செய்வதற்கோ முடியாத ஒரு மனோநிலை, பயந்த சுபாவத்தோடு இருக்கிற ஒரு சில சகோதரிகளையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுகிற பொழுது கபன் செய்கிற பொழுது அதை பார்க்க முடியாத மனோநிலையோடு இளகிய உள்ளத்தோடு உள்ளவர்கள். சில நேரம் சொந்த தாயினுடைய ஜனாசாவை, சொந்த பிள்ளையினுடைய ஜனாசாவை, நெருக்கமான உறவுகளுடைய ஜனாசாவை பார்க்கிற அல்லது நெருக்கமாக பழகியவர்களை இழக்கிற பொழுது அவர்களுடைய ஜனாசாவுக்கு பக்கத்திலே நிற்க முடியாமல் அதை மன வேதனையோடு பார்க்கிற ஒரு சாராரும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மனோநிலைகளை பொறுத்தவரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுதல் அல்லது கபன் செய்தல் என்பது ஒரு சிரமமான பாரமான விஷயம் கிடையாது. எல்லோரும் மரணிக்க போகிறோம், எல்லோரும் மௌத்தை எதிர்கொள்ள போகிறோம். சில நேரம் ஜனாசாக்களை குளிப்பாட்டுகிற பொழுது கபன் செய்கிற பொழுது அந்த ஜனாசாக்களை பார்க்கிற பொழுது நாமும் இப்படி மௌத்தாக போகிறோமே என்கிற ஒரு உணர்வு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அதை நேர்வழிக்கான ஒரு காரணமாக கூட ஆக்கலாம். எனவே ஜனாசா குளிப்பாட்டுகிற கபன் செய்கிற விஷயத்தில் நாம் பின்னிக்க கூடாது. அந்த வணக்கத்தை நாம் செய்வதற்கு முன் வர வேண்டும். இந்த குளிப்பாட்டுதல் அல்லது கபன் செய்தல் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை பொதுவாக மார்க்க ரீதியான சட்டங்களை நாம் நோக்குகிற பொழுது ஒரு ஆணுடைய ஜனாசாவை ஒரு ஆணும், பெண்ணுடைய ஜனாசாவை பெண்களும் தான் குளிப்பாட்ட வேண்டும், கபன் செய்ய வேண்டும். இது பொதுவான விதி. ஒரு தந்தையினுடைய ஜனாசாவை மகள் குளிப்பாட்ட முடியாது, ஒரு தாயினுடைய ஜனாசாவை மகன் குளிப்பாட்ட முடியாது. அதே நேரம் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவியினுடைய ஜனாசாவை கணவன் குளிப்பாட்டலாம், கணவனுடைய ஜனாசாவை மனைவி குளிப்பாட்டுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாரும் இல்லாத பட்சத்தில், அல்லது மனைவி நான் என்னுடைய கணவனை குளிப்பாட்டப் போகிறேன் என்று விரும்புகிற நேரத்தில், அல்லது கணவன் நான் என்னுடைய மனைவியை குளிப்பாட்டப் போகிறேன் என்று விரும்புகிற நேரத்தில் நாம் அந்த அனுமதி எங்களுக்கு வழங்கப்படும். இவர்களை தவிர ஆண்களுடைய ஜனாசாவை ஆண்களும், பெண்களுடைய ஜனாசாவை பெண்களும் தான் குளிப்பாட்ட வேண்டும், கபன் செய்ய வேண்டும். இப்படி குளிப்பாட்டுகிற கபன் செய்கிற இடத்தில் மிக வரவேற்கத்தக்க யார் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதிலே முதலாவது முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது, மரணிக்கிற ஜனாசா யாராவது ஒருத்தர் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்தால், ஒரு ஆணை இன்னார்தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்தால் அந்த வசியத்திற்கு ஏற்ப அவர்களுடைய அந்த வசியத்தை முற்படுத்த வேண்டும். இவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். இரண்டாவது, அந்த மையத்திற்கு மிக நெருக்கமானவர்கள். ஒரு தந்தை மரணித்தால் அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த ஆண் பிள்ளைகள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முதன்மைப்படுத்தப்படுவார்கள். அதே போல அடுத்து அவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள், சில நேரம் சகோதரன் மரணித்தால் அடுத்த சகோதரர்கள், அதே போல யாராவது ஒருத்தர், ஒரு பெரியப்பா மரணித்தால் அவருடைய சாச்சா, அவருடைய தந்தை இருந்தால் தந்தை, இப்படி நெருக்கமான உறவுகள் அடிப்படையில் முதன்மைப்படுத்தப்படுவார்கள். அவர்களில் யாரும் இல்லாத பொழுதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள். அதே போன்றுதான் பெண்களிலும், ஒரு பெண் மரணிக்கிற பொழுது என்னை இன்னார்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்தால் அந்த வசியத்தை செய்தவரை நாங்கள் முற்படுத்த வேண்டும். குளிப்பாட்டுகிற இடத்தில் அவரை குளிப்பாட்டுவதற்கு நாங்கள் முற்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர் வசியத்தை செய்யாது விடுகிற பொழுது அவருடைய பிள்ளைகள் இருந்தால், நெருக்கமான உறவுகள் அந்த வரிசையில் பிள்ளைகள் அல்லது அவருடைய தாய் அல்லது அவருடைய சகோதரிகள், இப்படி அந்த நெருக்கமானவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். அவர்களில் யாரும் இல்லாத பொழுது அவர்கள் அந்த ஊரிலே யார் பிரபலமாக ஜனாசாக்களை குளிப்பாட்டுகிறார்களோ அவர்கள் அந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் குளிப்பாட்டுவார்கள். மூன்றாவது விஷயம், ஜனாசாவை குளிப்பாட்டுகிற ஒருத்தர் அதனுடைய சட்டதிட்டங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும். எல்லோரும் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறோம் என்பதற்காக எல்லோரும் போய் குளிப்பாட்டி விட முடியாது. மகள் குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக குளிப்பாட்டுகிற முறை தெரியாத, அடிப்படை சட்டங்கள் தெரியாத ஒரு பெண்ணை நாங்கள் முதன்மைப்படுத்த முடியாது. எனவே இது ஜனாசா குளிப்பாட்டுவதிலே இருக்கிற மிக பிரதானமான நிபந்தனைகளிலே ஒன்று. நான்காவது விஷயம், ஜனாசா குளிப்பாட்டுகிறவர், அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வெளியாட்களாக இருக்கலாம், மிக பிரதானமான ஒரு நிபந்தனை, அவர்கள் அமானிதமானவர்களாக இருக்க வேண்டும்.
நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்டவர்கள் எல்லோரையும் அவருக்கு மார்க்கம் தெரியும் என்பதற்காக ஜனாசா குளிப்பாட்டுவதற்கு நம்பிக்கையற்றவர்களை அனுப்ப முடியாது. அப்படி என்றால் ஜனாசா மரணிக்கிற பொழுது சில நேரம் நோய்வாய்ப்பட்டிருந்தால், சில நேரம் ஏதாவது விபத்துக்கள் நடந்திருந்தால் நிறைய குறைகள் அந்த ஜனாசாவில் இருக்கும். அதை குளிப்பாட்டுபவருக்குத்தான் அந்த விஷயம் தெரிய வரும். எனவே அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகிறவர்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த ஜனாசாவைக்கு காணுகிற நல்லதையோ கெட்டதையோ வெளியில் கதைக்க கூடாது. குறிப்பாக கெட்ட விஷயங்கள் எதையுமே வெளியில் கதைக்கவே கூடாது. குளிப்பாட்டி முடிந்தால் அதற்கு பிறகு அந்த விஷயங்களை பேசுவாராக இருந்தால் அவர் ஒரு பெரும் பாவத்தை செய்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பல விதங்களிலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எவரொருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து அதில் உள்ள குறைபாடுகளை மறைப்பாராக இருந்தால், ஒரு செய்தியில் அவருக்கு அல்லாஹு தஆலா 40 பெரும் பாவங்களை மன்னிப்பான். 40 கபீரா, 40 பெரும் பாவங்களை மன்னிப்பான் என்று வந்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியில் 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று வந்திருக்கிறது. எனவே ஒரு மனிதர் ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து அந்த ஜனாசாவில் உள்ள குறையை அடுத்தவர்களிடத்தில் பேசாது மறைத்து விட்டால் அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த மன்னிப்பை வழங்குகிறான் என்கிற செய்தியை அபூதாவுத் போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிற ஒருத்தர் மிக முக்கியமாக அந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் அமானிதமானவராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு ஜனாசா மரணித்தால், ஒரு ஆள் மௌத்தாகிவிட்டால் அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்துதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எடுத்தெடுப்பிலே எல்லோரும் மௌத்தாகிவிட்டார்கள் என்று தீர்மானிக்க முடியாது. ஆரம்ப காலங்களிலே ஒரு ஜனாசா மரணிக்கிற பொழுது அதை பற்றிய அறிவுள்ளவர்கள், அதை பற்றிய தெளிவுள்ளவர்கள் அவருடைய இதய துடிப்பு, நாடி துடிப்பு இவற்றை வைத்து இவர் மரணித்து விட்டார் என்று தீர்ப்பு சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த நவீன காலத்தில் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அல்லது அது சார்ந்த துறை சார்ந்த அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த மரணத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பத்திலே மேற்கொள்ள வேண்டும். மரணம் என்பது அது தனியான ஒரு தலைப்பு, நிறைய விஷயங்கள் பேச கேட்டிருப்பீர்கள். அந்த உயிர் பிரிகின்ற வேலை என்பது ஒரு மையத்துக்கு மிக கடினமான வேலை. சக்கராத்துடைய அந்த நிலைமை எல்லோருக்கும் மிக கஷ்டமாக சிரமமாக இருக்கிற இந்த உடம்பிலே எங்களை இயக்கி கொண்டிருக்கிற இந்த உயிரோட்டம் எங்களை விட்டு அப்படியே கலந்து போவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த விஷயத்தை எதிர்கொண்டுதான் அந்த மையத் மரணத்தை எதிர்கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய கையிலே ஒரு மையத்து கிடைத்து விட்டால், அல்லது எங்களுடைய வீட்டிலே ஒரு மையத்து விழுந்து விட்டால், முதலாவதாக நாம் அந்த மரணத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மரணத்தை உறுதிப்படுத்தி விட்டோம் என்றால் அடுத்த கட்டமாக நாம் சில நேரம் அந்த மையத்தினுடைய உயிர் பிரிகிற பொழுது சில ஜனாசாக்கள் அந்த உயிர் பிரிகிற அந்த பாதையை பார்த்து மேல் நோக்கி கண்கள் திறந்திருக்கும். எனவே ஜனாசா மரணித்து விட்டது என்று நாம் தெரிந்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய, உடனடியாக வீட்டிலே ஒரு மரணம் நிகழ்ந்தால் அல்லது நாங்கள் பக்கத்திலே இருக்கிற பொழுது வைத்தியசாலையில் நிகழ்ந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த ஜனாசாவுடைய உடம்பு கொஞ்சம் சூடாக ஒரு இயல்பு நிலையோடு இருக்கும். அந்த நேரத்தில் நாம் முதல் செய்ய வேண்டியது ஜனாசாவினுடைய கண்களை மெதுவாக மூடிவிட வேண்டும். ஜனாசாவுடைய கண்களை மெதுவாக நாம் மூடிவிட வேண்டும். சில நேரம் ஜனாசா தகவல் பிந்தி கிடைக்கிறது, அல்லது வேறு இடத்திலே மரணித்திருக்கிறார், அல்லது ஒரு விபத்திலே மரணித்து அந்த ஜனாசா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு எங்களுக்கு அந்த ஜனாசா வந்து சேருவதற்கு தாமதமாகிவிட்டது, அங்குள்ள இதெல்லாம் முடித்துவிட்டு வந்து சேருவதற்கு தாமதமாகிவிட்டது என்றால் சில நேரம் கண்கள் திறந்திருக்கும், அந்த நேரம் ஜனாசா திமித்திருக்கும், கொஞ்சம் விரைப்பாக இருக்கும். அப்பொழுது கண்களை மூடுவதற்கு முயற்சி செய்து அதற்கு ஏதாவது வேலைகள் செய்து கண்களை கசக்கி ஜனாசாவை சிரமப்படுத்தக்கூடாது. ஜனாசாவை சிரமப்படுத்தக்கூடாது. அதை சாதாரணமாக மூடிவிடுகிற பொழுது மூடுபடுமாக இருந்தால் அந்த ஜனாசாவுடைய கண்களை நாம் மூடிவிட வேண்டும். இல்லை என்றால் அதற்காக நாம் அதிகமான பிரயத்தனங்கள் எடுத்துக்கொள்வதை எங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஜனாசாவை நாம் குளிப்பாட்டுகிற பொழுதும் சரி, கபனிடுகிற பொழுதும் சரி, அந்த ஜனாசாவோடு மிக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மிக பெரும் வேதனையோடு
கவலையோடு கஷ்டத்தோடு நொந்த உடம்போடு இருக்கிற அந்த ஜனாசாவை எங்களுடைய வேகத்திற்கும் நாம் உயிரோடு இருக்கிற அந்த வேகத்தில் நாம் செயற்படுத்துவோமாக இருந்தால் இன்னும் அந்த ஜனாசா நோவினை அடைவதற்கு காரணமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன்னாலோ அல்லது கபனிடுவதற்கு முன்னாலோ மிக மென்மையாக அந்த ஜனாசாவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் எங்களுடைய பிரதேசங்களிலே ஒரு வழமை இருக்கிறது. மௌத்தாகின உடனே அடிக்கழுகி வளர்த்துதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. மரணித்த ஒரு ஜனாசாவை ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை அப்படியே தூக்கி வந்து இதே போன்ற ஒரு தட்டியிலோ அல்லது ஒரு கட்டிலிலோ வைத்து அந்த ஜனாசாவினுடைய தலைக்கு கீழே கையை வைத்து அப்படியே ஒரு இருக்கின்ற சாய்வு நிலைக்கு அந்த ஜனாசாவை உயர்த்தி அந்த ஜனாசாவினுடைய வயிற்றை அப்படியே தடவி விடுதல். ஜனாசாவினுடைய வயிற்றை அப்படியே தடவி விடுதல். தடவுகிற பொழுது அந்த ஜனாசா வேதனைப்பட்டு இருக்கிற பொழுது அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், மலசலங்கள் நாம் அப்படி நிமித்தி தடவுகிற பொழுது வெளியாகும். அதை வெளியாக்கியதற்கு பின்னால் சிலருக்கு வெளியாகும், சிலருக்கு எல்லோருக்கும் வெளியாக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இவருக்கு வெளியாகவில்லை என்பதற்காக நாம் ஊண்டி அமர்த்தி அதை வெளியாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று மிக சொஃப்டாக சாதாரணமாக அந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். இலகுவாக அதை தடவி விடுகிற பொழுது சில நேரம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிப்படும். இப்பொழுது நாம் அந்த கழிவுகள் வெளிப்படுகிற பொழுது உடனடியாக அந்த ஜனாசாவை வளர்த்திவிட்டு நாம் ஜனாசா அணிந்திருக்கிற ஆடைகளை மெதுவாக கலட்டி எடுக்க வேண்டும். ஜனாசா அணிந்திருக்கிற, அவர் மரணிக்கிற பொழுது அணிந்திருந்த ஆடைகளை மெதுவாக கலட்டி எடுக்க வேண்டும். கலட்டி எடுக்கிற பொழுது வெறுமனே படுத்த படுக்கையில் போட்டு ஆடைகளை கலட்டி எடுக்கக்கூடாது. ஒரு துணியை எடுத்து, ஒரு கலர் துணியோ அல்லது வேறு ஏதாவது அவருடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து, ஒரு ஆண் ஜனாசாவை ஆண் குளிப்பாட்டுகிறார்கள் என்றால் அவருடைய தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்குமான பகுதியை அந்த துணியால் மறைத்து விட வேண்டும். ஒரு ஜனாசாவை பொறுத்தவரை நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். மரணித்ததற்கு பிறகும் அந்நிய ஆண்களோ பெண்களோ அந்த ஜனாசாவினுடைய அவுரத்தை பார்க்க முடியாது, அதை கையாள முடியாது, திரையின்றி தொட முடியாது. ஒரு மரணத்தின் உயிரோடு இருக்கிற பொழுது என்ன அந்தஸ்தும் என்ன கௌரவமும் என்ன மரியாதையும் என்ன மானமும் இருக்கிறதோ அதே மான மரியாதையோடு தான் ஜனாசாவை குளிப்பாட்டுகிற பொழுதும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மௌத்தாகி விட்டார் என்பதற்காக, அவர் மரணித்து விட்டார் என்பதற்காக எல்லோருக்கும் முன்னால் பப்ளிக்காக வைத்து ஆடைகளை கலட்டுவதோ அல்லது அவமானப்படுத்துவதோ அல்லது அவுரத்து திறந்து விடுகிற அளவுக்கு அவசரமாக வேலை செய்வதோ எந்த மதத்திலும் மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஜனாசா மரணத்தை பெற்றால் அவரை நாங்கள் அவருடைய தலைக்கு கீழே கையை வைத்து மெதுவாக உயர்த்தி வயிற்றை அப்படியே தடவி விடுகிற பொழுது அவர் அணிந்திருக்கிற ஆடைகளில் சில நேரம் அந்த அசுத்தங்கள் படலாம். எனவே நாம் முதலாவதாக அவருடைய மேலாடையை கலட்ட வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். பெண்கள் குளிப்பாட்டினால் அவர்களுடைய தொப்புளிலே இருந்து முழங்கால் வரைக்குமான பகுதியை முதலாவதாக மறைக்க வேண்டும். மறைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஆடைகளை மெதுவாக கலட்டி எடுக்க வேண்டும். சில நேரம் மையத்துகள் விரைத்திருந்தால், கலட்ட முடியாத நிலையில் இருந்தால் மெதுவாக வலது கையினால் ஆரம்பித்து அவர்களுடைய ஆடைகளுக்குள் போட்டு கத்திரியினால் அந்த ஆடைகளை வெட்ட வேண்டும். வெட்டிவிட்டு ஜனாசாவை மெதுவாக திருப்பி அந்த ஆடைகளை மெதுவாக எடுக்க வேண்டும். எடுத்ததற்கு பின்னால் அந்த ஜனாசாவை மெதுவாக மூடி வைக்க வேண்டும். இந்த அடிக்கழுகுதல் என்கிற இந்த வளமையை பொறுத்தவரை இது ஒரு ஊர் வளமைதானே தவிர குளிப்பாட்டுவதற்கும் அடிக்கழுகுவதற்கும் வித்தியாசம் கிடையாது. இது சரியாக செய்ய போனால் மார்க்க அடிப்படையில் அடிக்கழுகுதல் என்பது குளிப்பாட்டுவதோடு சேர்த்த ஒரு விஷயம். ஆனால் எங்களுடைய சமுதாயம் அதை அடிக்கழுகி வளர்த்திவிட்டு அதற்கு பிறகு ஜனாசாவை எல்லோரும் பார்த்து போனதற்கு பிறகு மீண்டும் குளிப்பாட்டுதல் என்கிற ஒரு வளமையை வைத்திருக்கிறார்கள். மார்க்க ரீதியாக அடிக்கழுகுதல் என்கிற ஒரு அம்சமும் குளிப்பாட்டுதல் என்கிற ஒரு அம்சமும் வித்தியாசம் கிடையாது. இந்த அடிக்கழுகுதல் என்பது குளிப்பாட்டுவதனுடைய ஆரம்ப நிலை. குளிப்பாட்டுதல் என்பது ஒரு மனிதனை சுத்தமாக்குதல். நாம் குளிக்க போகிற பொழுது ஏதாவது மலசல தேவைகள் இருந்தால் முதலாவது அதை முடித்து விட்டு தான் நாம் குளிப்பதற்கு வருவோம்.
யாருமே மலசல தேவைகளை அடக்கி கொண்டு குளிப்பது கிடையாது. குளிப்பதற்கு நாம் பாத்ரூமுக்குள்ள போனால் அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தான் குளிப்பதற்கு வருவோம். இதே போன்றுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அசுத்தங்களை சுத்தம் செய்தல் என்கிற அம்சம் ஒன்று அங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அங்கு சுத்தம் செய்யப்படுகிறதே தவிர இந்த அடிக்கழுகுதல் என்கிற அம்சம் தனியான ஒரு அம்சம் கிடையாது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் அந்த அடிக்கழுகுவதோடு எங்களுக்கு குளிப்பாட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை அப்படியே நாம் செய்து விடுவதுதான் மிக சிறந்தது. அடிக்கழுவுவதற்கு ஒரு தரம், அதற்கு பிறகு மீண்டும் குளிப்பாட்டுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் என்று எடுத்துக்கொள்வது மார்க்க ரீதியான விஷயம் கிடையாது. இரண்டும் வேறு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சமுதாய சூழலில் அது பழக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அடிக்கழுகி வழுவது தனியான ஒரு இபாதத் என்பதை போன்றும் மையத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை போன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.